தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு இணைப்பில் இருக்கிறார். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு தங்கபாலு. இப்பொழுது பார்த்தோமானால் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் உடல் எரிந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய அகால மரணம் கொலை செய்தி கடுமையான வருத்தத்துக்குள்ளானது. மிகச்சிறந்த முறையில் கட்சியில் பணியாற்றி வந்த நண்பர்களில் அவரும் ஒருவர். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் ஒரு 15 நாட்கள் நான் நெல்லையிலே தங்கியிருந்து நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக பணியாற்றி வந்த அந்த காலகட்டத்தில் நண்பர் ஜெயக்குமார் சிறப்பாகவே பணியாற்றி வந்தார். அவருடைய படுகொலை என்பது மிக மிக வருத்தத்துக்குரிய ஒன்று. இதில் இருக்கிற உண்மைகள் வெளிப்பட வேண்டும். இந்த படுகொலை பற்றி தமிழக அரசு, காவல்துறை சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். இந்த படுகொலை சம்பந்தமாக யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். திரு தங்கபாலு, அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த புகார் கடிதத்துல பல்வேறு காங்கிரஸ் நிர்வாகிகளோட பேரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அதுல உங்களுடைய பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கடிதம் என்று சொல்லப்படுகிறது, அது உண்மைதானா, அவர் எழுதிய கடிதம் தானா என்பது முதலில் கேள்விக்குறி. அல்லது என் பெயர் போன்ற இதிலே சம்பந்தப்படுத்தியிருப்பது உண்மைக்கு புறம்பானது, அந்த சொல்லப்படுவதாக கூறப்படும் செய்தி தவறானது. நான் யாரிடத்திலும் பணம் கேட்கவில்லை, கேட்க வேண்டிய அவசியத்திலும் இல்லை. என்னுடைய பணி என்பது காங்கிரஸ் கட்சி தோழர்களை ஒருங்கிணைத்து தேர்தல் பணியாற்ற செய்வது மட்டும்தான் என்னுடைய பணி. இதில் ஏதோ சதி இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த சதியின் மூலத்தையும் சம்பந்தப்பட்டவர்களையும் காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளிவரும் என்று நம்புகிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த படுகொலை என்பது மிக மிக கொடூரமானது. படுகொலை செய்து எரிக்கும் அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தது தெரியவில்லை. ஆகவே இந்த முழு விவரங்களையும் விசாரிப்பது, சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுவது எங்களுடைய கோரிக்கை. அதை நான் வலியுறுத்துகிறேன். திரு தங்கபாலு, கட்சியில மறைந்த திரு ஜெயக்குமார் அவர்களின் பணி எப்படி இருந்தது? மேலும் அவருக்கு ஏற்கனவே இந்த திருநெல்வேலி தொகுதியில மற்ற கட்சி நிர்வாகிகளுடன் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டிருந்ததா? அது குறித்த தகவல் ஏதேனும் உங்களுக்கு தெரியுமா? நண்பர் ஜெயக்குமாரை பொறுத்தவரையில் அவர் சிறந்த காங்கிரஸ் தோழர், சிறப்பாக பணியாற்றி வந்தார். இன்னும் சொன்னால், நான் தமிழ்நாடு தலைவராக இருக்கும் போதுதான் முதலில் அவர் கட்சியிலே ஒரு பதவி கொடுத்தது நான் தான் கொடுத்தேன். என்னுடைய அரவணைப்பிலும் என்னுடைய ஆதரவிலும் பல பதவிகள் அவருக்கு வந்திருக்கிறது, மாவட்ட தலைவர் பதவி உட்பட. ஆகவே அந்த படுகொலை பற்றி விரிவான சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தங்கபாலு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.